நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்பா தகப்பனே சோத்திரம் அப்பா, இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, இன்று யார் உங்களிடத்துல விசுவாசத்தோடு கர்த்தாவே நான் இன்னையிலேருந்து வேதம் வாசிப்பேன், இன்னையிலேருந்து ஜெபிக்க போறேன், இன்னையிலேருந்து ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்காக நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றது போல அவர் இன்று முதல் நீங்கள் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த வசனத்தை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுங்கள். இதை வேதத்தில் வாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு சொன்னபடி செய்வாராக. ஆமேன். நீங்கள் செய்யும் காரியங்களில் இன்று வெற்றியை தருவாராக. ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்களாக. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளை இல்லாத இருக்கிற சில பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இன்று முதல் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஒரு நல்ல பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் தருவாராக. விசுவாசத்தோடு நம்புங்கள், நிச்சயம் நடக்கும்.